ஒரு சின்ன கிராமத்தில் மிகவும் பலவீனமாக இருந்த ஒரு குட்டி பூனை வாழ்ந்தது. அதன் பெயர் மின்னல். மின்னல் மற்ற பூனைகளைப் போல வலிமையானது இல்லை. வேகமாக ஓடவும் முடியாது, உயரமாக ஏறவும் முடியாது. அதை பார்த்த மற்ற விலங்குகள் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். இது வாழ்க்கையில் என்ன சாதிக்கப் போகிறது என்று கேலி செய்தார்கள். அந்த வார்த்தைகள் மின்னலின் மனதை காயப்படுத்தின. ஆனால் அது ஒரு முடிவு எடுத்தது. நான் ஒரு நாள் எல்லாருக்கும் நிரூபிப்பேன். ஒரு நாள் கிராமத்தில் பெரும் மழை பெய்தது. காற்று பலமாக வீசியது. அனைத்து விலங்குகளும் ஓடிக்கொண்டிருந்தன. மின்னலும் பயந்தது. ஆனால் அது ஓடவில்லை. ஒரு மரத்தின் கீழ் நின்று கொண்டு அது நினைத்தது, பயம் இருந்தாலும் நான் வலிமையாக ஆக வேண்டும். அந்த நாளிலிருந்து மின்னல் தினமும் பயிற்சி செய்ய ஆரம்பித்தது. காலை உதயத்துக்கு முன் எழுந்து ஓடும். மரங்களில் ஏற முயற்சி செய்யும். பலமுறை கீழே விழும். வலி இருந்தது. கண்ணீர் வந்தது. ஆனால் அது ஒருபோதும் கைவிடவில்லை. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. ஒரு குட்டி நாய் தவறி ஒரு குளத்தில் விழுந்தது. அனைத்து பெரிய விலங்குகளும் அங்கு இருந்தன. ஆனால் யாரும் தண்ணீருக்குள் இறங்க துணியவில்லை. அந்த நேரத்தில் மின்னல் முன்னே வந்தது. அதன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அது நினைத்தது, இதுதான் என் நேரம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அது குளத்தில் குதித்தது. அலைகள் பலமாக இருந்தது. நீர் முகத்தில் அடித்தது. ஆனால் மின்னல் முயற்சியை நிறுத்தவில்லை. மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அது அந்த குட்டி நாயை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தது. அந்த ஒரு தருணத்தில் எல்லாரும் அமைதியாகிவிட்டார்கள். முன்பு சிரித்தவர்கள் இப்பொழுது மரியாதையுடன் பார்த்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வலிமை உடலில் இல்லை, அது மனதில் உள்ளது. பொறுமை இருந்தால், நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும்.